சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி சொன்னாலும் தெரிவதில்லை. சித்திரம் எழுதியவர் சாம்சன். மக்களை நன்னெறிப்படுத்த இறைமகன் இயேசு பல்வேறு ஓமைகளின் வழியாய் நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவ்வாறு அவர் இயம்பிய ஓமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். சிலா சிலா, என்னங்க? நான் போய் கருமாரை பார்த்து ஒரு கடப்பாரை செய்ய சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் முந்தா நாள் தானே ஒரு கடப்பாரை செஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க? அது பாறை நிலமாச்சா, தோண்டும் போது உடஞ்சு போச்சு. சரிதான் போங்க. இந்த பாறையை தோண்டி நாம வீடு கட்ட அஸ்திவாரம் போடுறதுக்குள்ள இப்படி எத்தனை கடப்பாரை உடையுமோ தெரியலையே. சிலா, வீடு கட்டுறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறீங்க. அதுல பாறையை தோண்டி அஸ்திவாரம் போட்டு எப்படி வீடு கட்ட போறீங்க? கஷ்டத்தை பார்த்தா பலனை அனுபவிக்க முடியாது சில்லா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னம்மா சில்லா? வாங்கண்ணே வாங்க. உன் வீட்டுக்காரன் எதுக்கு ஒன்று பொறுமையாக இருக்க சொல்கிறான்? பாறையில் அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்காகவா? வாப்பா ஏனோசு, நான் வீடு கட்டுறது உனக்கு அவ்வளவு ஏளனமா போச்சு. பின்ன என்ன சேலா, இப்படி முக்கி முனகி பாறையில் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டலன்னு யார் அடிச்சா உன்ன? அப்பதான் வீடு உறுதியா இருக்குன்னு சொல்றாருண்ணா. அப்போ நாங்கள் கட்ட போகிற வீடெல்லாம் பொத்துன்னு விழுந்துருமாக்கும். சரி விடுப்பா, நான் தான் முட்டாத்தனமா வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் அஸ்திவாரம் போடவே ஆரம்பிக்கலையே. யார் சொன்னா? நான் நேற்றே அஸ்திவாரம் போட்டாச்சே. அட, முந்தா நாள் தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னேன். நேற்று ஆரம்பித்தேன், நேற்றே முடிச்சிட்டேன். அப்படியா? ஒரே நாள்ல எப்படின்னு முடிஞ்சது? நான் என்ன உன் வீட்டுக்காரன மாதிரி பாறையிலையா தோண்டிக்கிட்டு இருக்கேன்? மண் தரமா தோண்டுனா சும்மா போய்கிட்டே இருக்கேன். வேலை ஆளுங்களை வச்சு ஒரே நாள் கூலியை கொடுத்து வேலையை முடிச்சிட்டோம்ல. நாங்க ஒரு வாரமா தோண்டிக்கிட்டு இருக்கோம், எப்போ முடியுமோ தெரியலையே. நீங்கள் அஸ்திவாரம் தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் வீட்டையே கட்டி முடிச்சிருவேன். என்னையும் உன் புருஷனை மாதிரி நினைச்சியா? அப்பா ஏனோசு, நீ புத்திசாலி தான், ஆளை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நான் போயிட்டு வர்றேன்ப்பா. சேலா சில்லா வர்றேம்மா. என்ன தாமார், எங்கே புறப்பட்ட? ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இடி இடிக்குது பாருமா, மழை வரும் போல இருக்குது. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஆமாம், வீடு கட்டி முடிச்ச கையோட மழையும் வருது பாத்தியா? உங்க சிநேகிதர் சேலா கூட தான் வீடு கட்டி முடிச்சிட்டாரு. அவனுக்கு முன்னாடி நாம முடிச்சிட்டோமே. பாவம், அவரு பாறையில அஸ்திவாரம் தோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருங்க. எதுக்கு அப்படியெல்லாம் சிரமப்படணும்? நம்மள மாதிரி மணல் பாங்கான இடத்துல தோண்டி இருந்தா வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம் இல்ல. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? என்ன தாமா? என்ன நீங்க இப்படி இடிக்குது, சோழ மழை கொட்டுது, நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன இது, என்னைக்கு இல்லாம இவ்வளவு பெருசா மழை பெய்யுது? ஐயோ, பயப்படாத தாமா, இன்னும் ஆகாது. என்னங்க, பேய் காத்து வேற அடிக்குது. சரி சரி, பயப்படாம படுத்து தூங்கு. தூங்குறதாவது? எனக்கு பயத்துல உயிரே போயிடும் போல இருக்கு. என்னங்க, வீட்டுக்குள்ள தண்ணி வருதுங்க. ஆமா, எப்படி? பக்கத்துல தானே ஆறு ஓடுது. ஆத்துல வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சோ? ஆமாங்க, தண்ணி வேகமா வருது, சோரெல்லாம் ஆடுற மாதிரி தெரியுது. தாமார் வா வா, முதல்ல வெளியே போயிடும் வா. வெளியில மழையும் பேய் காத்துமா இருக்கு, ஒரே இருட்டு வேற. எங்க போக சொல்றீங்க? ஐயோ, தண்ணி வேகமா ஏறுது, நீ முதல்ல வா சொல்றேன். என்னங்க என்னங்க? உங்களுக்கு தாங்க. என்னங்க, யாரோ கதவை தட்டுறாங்க. பேய் காத்து மழையுமா இருக்கு. இந்த நேரத்துல யாரு வந்திருக்கா? போய் கதவு திறந்து பாருங்க. யார் அது? அட, ஏனோசு, தாமார், உள்ள வாங்க. அண்ணே, இந்த பேய் மழையில வந்திருக்கீங்க? எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே பயமா இருக்கு சிலா. ஆத்து வெள்ளம் வீட்டுக்குள்ள கிடுகிடுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டு சுவரெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. சேலா, உன் வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியை கூட காணுமாப்பா. இந்த பாறை மேல உயரத்துல கட்டியிருக்கேன்ல. இந்த பேய் காத்துக்கு மழைக்கு இந்த வீடு கூட தாங்குமோ என்னவோ. சரி சரி, 2 பேருக்கும் படுக்கையை விரிக்க சொல்றேன், நிம்மதியா படுத்து ஓய்வெடுங்க. நீ வேறப்பா, நிலமை இருக்கிற இருப்பில் எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ தெரியல.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நீங்கள்லாம் படுத்து தூங்குங்க, நான் முழிச்சிருந்து காவல் காக்குறேன். ஏனோசு, 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 எழுந்திருப்பா, பொழுது விடிஞ்சு போச்சு. என்னப்பா நல்ல தூக்கத்தில் எழுப்பிட்டிய? அது கெட்டது போ. இதுதான் நீ ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து காவல் காக்கிற லட்சணமா? நல்லா தூங்கிட்டனோ? காத்து நின்று போச்சா? மழை கூட விட்டுருச்சு போல இருக்கு. பரவாயில்லப்பா, அவன் வீடு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம நிம்மதியா தூங்கிட்டனே. என்னங்க என்னங்க, என்ன தாமார், என்னாச்சு? கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன். பாத்தீங்களா, நம்ம வீடு இருந்த இடம் கூட தெரியல. நம்ம வீடு வெள்ளத்துல இடிஞ்சு போயிடுச்சா? இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? என் முட்டாள்தனத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிது. என்ன சொல்றீங்க? மணல்ல சுலபமா அஸ்திவாரம் தோண்டி வீடு கட்டிட்டோம். சேலா கற்பாறையில கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டியிருக்கிறான். நாம புத்திசாலி, அவன் முட்டாள்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது உண்மையிலே புத்திசாலி யாரு, முட்டாள் யாருன்னு. சேலாவோட வீட்டை பத்தியா? இவ்வளவு பெரிய காத்துலையும் மழையிலையும் கூட எந்த விதமான சேதமும் ஆகல. எப்படி கட்டினானோ அப்படியே இருக்கு. சேலாவை கேலி பேசுனதுக்கு முதல்ல நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த உவமையைக்குரிய இறைமகன் இயேசு தனது ஆலோசனையின்படி நடப்பவனை பாறையின் மீது வீட்டை கட்டியவனுக்கு ஒப்பானவன் என்றும், அவ்வாறு நடவாதவன் மணலின் மீது வீடு கட்டியவனுக்கு ஒப்பானவன் என்றும் கூறுகிறார். ஆலோசனையை கேட்டு நடப்பவன் புத்திசாலி, அதனை அலட்சியம் செய்பவன் மதியீனன். பிறரின் ஆலோசனைக்கு தகுந்த மதிப்பளிக்க வேண்டியது அத்தனை இன்றியமையாதது. என்னப்பா பாலு? வாசேகர், என்ன போட்டோ ஸ்டுடியோவுக்கு வெளியில வந்து ஜாலியா சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற? வேலை எதுவும் இல்லையா? ஆமா, பொல்லாத வேலை. அட, உன்ன மாதிரி ஒரு கல்யாணம் சாவுன்னு வெளியே போக முடிஞ்சுதா? வாழ்க்கை பூரா அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே முடிஞ்சிடும் போல இருக்கையா. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சும்மா வந்துல்ல பாலு. நானும் உன்னை போல ரொம்ப நாள் ஸ்டுடியோவில் இருந்து வேலை கற்றுக்கிட்டேன். தொழிலை நான் நல்லா கற்றுக்கிட்டதால என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை வெளி வேலைக்கு அனுப்பிச்சு சம்பளமும் கூட்டி கொடுத்து பேட்டாவும் தராரு முதலாளி. என்ன சேகர், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்களா? ஆமாம் தயாளன் சார். நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி திறப்பு விழாவான். ஆஹா. விழாவுக்கு ஃபோட்டோ எடுக்க நம்ம ஸ்டுடியோவை புக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பாலு, என்ன? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க அந்த அம்மா உள்ள எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்களே, போங்க சார். போகிறேன். நான் வரேன் சேகர். வாங்க சார். சேகர், இந்த கிழத்தை பார்த்தியா என்ன விரட்டிட்டு போகுதுன்னு? அப்படிலாம் சொல்லாத பாலு. தயாளன் சார் ரொம்ப சீனியர், அந்த உரிமையால நம்மளை கண்டிக்கிறாரு. அட, உரிமையாவது ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ கல்யாணம் சாவுன்னு அலையிற. அவர் பெரிய விழாவுக்கெல்லாம் போகிற பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்கார்ல, அந்த திமிரில் நம்மளை பார்த்தா அலட்சியமாக தெரியுது அவருக்கு. சேச்சே, நமக்கெல்லாம் குரு மாதிரி அவரை போய். குரு என்ன பெரிய குரு? சம்பளம் கொடுக்குற முதலாளியை நம்மளை அதிகாரம் பண்ண 4 வாட்டி யோசிக்கணும். இவர் என்னப்பா பெரிய குரு? சரி நீ உள்ள போ. பாலு. முதலாளி சொல்லுங்க முதலாளி. சேகர் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கானா? ஆமாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க முதலாளி. இல்லை, ஒரு முக்கியமான வெளி வேலை ஒன்று இருக்கு. நான் வேணும்னா போகிறேங்களே. இது ஒன்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற வேலை இல்லைப்பா, அரசாங்கம் நடத்துகிற கலை விழா. தயாளனுக்கு இன்னும் 1 வாரத்துக்கு சரியாக வேலை இருக்குது. சேகரும் கல்யாண வேலைங்கிறதால பிஸியாக இருக்கான். முதலாளி நானே அந்த வேலையை பார்த்துக்கிறேன் முதலாளி. உன்னால் முடியுமா? என்னங்க முதலாளி இப்படி கட்டிட்டீங்க? எனக்கு இங்கே 5 வருஷம் அனுபவம் இருக்குங்களே. சரி, 3 நாள் கலை விழாவான். பெரிய அரசாங்க அதிகாரிங்க, மந்திரிங்க எல்லாரும் வருவாங்க. கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக செய்யணும்ப்பா. சரிங்க முதலாளி. அப்போ நாளைக்கே போய் அந்த டிபார்ட்மெண்ட் மக்கள் தொடர்பு அதிகாரியை பார்த்து பேசி என்ன செய்யணுமோ செய்ய. புரியுதா? சரிங்க. ஏதாவது சந்தேகம்னா தயாளன் சார்கிட்ட கேட்டுக்க. கேட்டுக்கிறேங்க. என்ன பாலு, கடைசியில சாதிச்சிட்டியே. சேகர், என்கிட்ட இந்த வேலையை கொடுங்கன்னு தான் கேட்டேன். முதலாளி உடனே நம்பி என் கையில் ஒப்படைச்சிட்டாருப்பா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலு. தயாளன் சார், பாலு அரசாங்க கலை விழாவுக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறாரு. அதுக்கு தான் சார் வாழ்த்து சொன்னேன். பாலு, என்ன? அந்த டிபார்ட்மெண்ட் பிஆர்ஓட்டேருந்து ஃபோன் வந்ததுப்பா. காலையில் சரியாக 9 மணிக்கு வரணுமா. ஆமாம், மெல்ல தான் போகிறது, என்ன அவசரம் இப்போ? அப்படிலாம் இருக்கக்கூடாது பாலு. சொன்ன டைமுக்கு போயிடணும், இல்லைன்னா கெட்ட பேர் ஆயிரும். ஓஹோ. கலை நிகழ்ச்சியில் மட்டும் கலரில் எடுத்துக்குங்க, விழா நிகழ்ச்சிகளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கலான்னு சொன்னியாமே. செலவு கம்மியாகுமேன்னு ஐடியா சொன்னேன். ஐடியா சொன்னதா சொல்லலை, நீ தேவையில்லாமல் வாதாடுனதா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாலு. கஸ்டமர் எப்படி வேணும் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை செய்ய முடியுமான்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கருத்தை தேவையில்லாமல் சொல்லி வாதாடக்கூடாது. அதை சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் யார் சார்? நான் வந்து ஆலோசனை சொல்ல வந்தேன். ஆலோசனை சொல்ல நீங்கள் யார்? நீங்களும் ஃபோட்டோகிராஃபர், நானும் ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் அவுட்டோர் போனால் நானும் அவுட்டோர் போகிறேன். உங்கள் ஆலோசனையை சொல்கிறது, அனுபவத்தை சொல்கிறதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. என்ன பாலு, அவர் இப்படி மரியாதை குறைவாக பேச அனுப்பிச்சிட்டியே. நாம் ஏன்ப்பா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? நேற்று வரைக்கும் தான் இவர் சீனியர்னு சொல்லி தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் நானும் இவரை போல் பெரிய விழாவுக்கு போகிற ஃபோட்டோகிராஃபர் ஆயாச்சா. இன்னும் இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறது, நாம் மரியாதை கொடுக்கறது. இதை பாரு பாலு, இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். ஆடா போப்பா, இவ்வளவு நாளும் சீனியருங்கிற திமிரில் அட்வைஸ் பண்ணான். இன்னைக்கு இவனு நம்மளை போல் ஆயிட்டானுங்கிற வயிற்றுச்சல்ல ஆலோசனை சொல்கிற மாதிரி குறை சொல்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆளுக்கு வசமாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு வகையாக வந்து மாட்டினான். இனிமே சீனியருங்கிற கோதாவில் அது இதுன்னு கிட்ட வர மாட்டான் இவன். என்ன பாலு, கலை விழா வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க முதலாளி. முதல் நாள் ஸ்டில்லெல்லாம் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு பார்ட்டிக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வெரி குட் வெரி குட். பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? மத்தியானம் தானே முதலாளி கொடுத்தேன், இனிமே தான் சொல்லுவாங்க. ஹலோ, எஸ், ஆமாங்க, நான் முதலாளி தான் பேசுகிறேன். என்னது சார், அப்படியா? ம், அடடே, தப்பு தான் சார், நான் கவனிக்கிறேன் சார், உடனே செய்கிறேன் சார், இனிமே இப்படி நடக்காது. சாரி சார், ப்ளீஸ் மன்னிச்சுங்க. சரி சார், சரி. யோ பாலு, முதலாளி, என்னையா போட்டோ எடுத்திருக்க நீ? அந்த பிஆர்ஓ போன்ல கூப்பிட்டு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாரு சார். என்ன சார்? எல்லாம் கலர் ஸ்டில்லா எடுக்க சொன்னா பாதி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில்லா எடுத்திருக்கியாம? அது கலர் ரோல் தீர்ந்து போச்சுங்க சார், அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல கொஞ்சம் எடுத்தேன். 10 ரோல் வாங்கினோம் ஐயா, ஒரே நாள்ல தீர்ந்து போச்சா? 3 தான் கொண்டு போனாங்க, மிச்சம் 7 இன்னும் 2 நாளைக்கு வேணுமேன்னு வச்சுட்டே போயிட்டேன். உன்னை யாரையா வச்சுட்டு போச்சோன்னா? அறிவு இருக்கா ஐயா உனக்கு? பெரிய விழானா முன்ன பின்ன ஆகும் கூடவா தெரியாது? 10 ரோல் பத்தாம போனா புதுசா வேற ரோல் வாங்கிட்டு போறான். உன் காசா போகுது நீ மிச்சம் பண்றதுக்கு. சரி, எடுத்தது தான் எடுத்த. தேவையில்லாத கூட்டத்தையெல்லாம் கலர்ல எடுத்து வச்சுக்கிட்டு மந்திரி பேசுறதையும் மேலதிகாரிகளையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வச்சிருக்கியாம? இல்ல சார், அது வந்து யோ, நான் தெரியாம தான் கேட்கிறேன். குத்து விளக்கு வந்து என்ன கலர் ஸ்டில் தான் எடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுதா? சார், அந்த குத்து விளக்கு நல்லா வந்திருக்கு சார், ஆல்பத்தில் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டலாம் சார். நிறுத்தியா? அந்த பிஆர்ஓ சொல்றது சரியா தான் இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிக பிரசங்கித்தனமா பேசி அவர்கிட்ட விதண்டாவாதம் பண்ணிட்டு இருந்திருக்கியா நீ? உன்னால நம்ம ஸ்டுடியோ பேரே கெட்டிடும் போல இருக்கையா? சார், வந்து முதல் தடவையா இருந்ததுனால. முதல் தடவை செய்யற மாதிரியா நீ நடந்திருக்க? ஏதோ ரொம்ப காலம் பழக்கப்பட்ட மாதிரி அதிக பிரசங்கித்தனமால நீ நடந்திருக்க. வணக்கம் சார். வாங்க தயாளு, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இந்த பாலு பண்ண வேலையை பார்த்தீங்களா? நீங்கள் பேசுனது எனக்கும் கேட்டுது சார். அந்த கலை விழா பொறுப்புகளை எல்லாம் இனிமே நீங்க எடுத்து செய்யுங்க. சார், நீ வழக்கம் போல இங்க உட்கார்ந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கிட்டியா? சார், புதுசாக ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது இப்படிப்பட்ட தவறுகள் ஏற்படுறது சகஜம்தான் சார். அதுக்காக வந்து என்ன சகஜம்தாங்கிறீங்க? அந்த பிஆர்ஓ எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா? அது சார், போதிய அனுபவம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படியெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் பண்ணி தானே நான் கூட நல்ல ஃபோட்டோகிராஃபர்னு பேர் எடுத்திருக்கேன். போக போக எல்லாம் சரியாயிடும் சார். பாலு இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவரை வெளி வேலைக்கே அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் அப்புறம் அவர் எப்போ தான் வேலை கற்றுக்கிறது, எப்போ தான் அவருக்கு அனுபவம் வர்றது? இப்போ நீங்க என்னதான் சொல்றீங்க? பாலுவே இந்த வேலையை தொடர்ந்து செய்யட்டும், நான் வேணும்னா கூட இருந்து பார்த்துக்கிறேன். சரி, நீங்க சொல்றீங்கன்னு சம்மதிக்கிறேன். நீங்க கூட இருந்து பாருங்க. சரி வரலன்னா நீங்களே. அதெல்லாம் வேண்டாம் முதலாளி,
பாலுவே நல்லபடியாக செய்வார். ம். பாலு, தயானந்த் சார் கூட போ. சரிங்க சார். தயானந்த் சார். என்ன பாலு? சார், நானும் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோங்கிற நினப்பில் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தி உங்களையும் அவமானப்படுத்திட்டேன். நீங்கள் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம முதலாளிகிட்ட எனக்காக பரிஞ்சு பேசி பெரிய மனுஷ தன்மையோடு நடந்துக்கிட்டீங்க. என்னை மன்னிச்சிருங்க சார். பெரியோர்களை மதித்து அவர்களது ஆலோசனைகளை பின்பற்றி நடப்பவன் கற்பாறையின் மீது வீடு கட்டுபவன். அந்த வீடு எத்தனை பெரும் சோதனை புயல்கள் வரினும் நிலைத்திருக்கும். அவனது வாழ்வு செழிக்கும்.